ஒரு 2 வருஷம் முன்னாடி வீட்டில் சண்டை போட்டு சென்னையில் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்தேன். ஆனால் ஒன்றுமே சாதிக்க முடியல. ஒரே பாட்டில் பெரிய ஆளாகலான்னு நினச்சேன். ஒன்றுமே நடக்கலை. திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ படிக்க திருப்பியும் சென்னை வந்தேன். அப்படியே MBA படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே ஜாலியாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு நான் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு பாட்டு அதுவும் நெட்டில் லீக் ஆகி கிளப்பில் மாப்பிளன்னு அங்கேருந்து ஆரம்பித்து 2012 இதே சத்தியமில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஹிப்ஹாப் தமிழன் ரிலீஸ் ஆச்சு. இந்தியாவோட பெஸ்ட் செல்லர் ஆஃப் 2012 ஃப்ளிப்கார்ட்டில் ரெக்கக்னிஷன்லாம் கிடச்சிது. அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் கின்னஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து என் ஃபேன்ஸ் தான் காரணம். ஸோ எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, சென்னையே தெரியாது. கோயம்புத்தூர்லேருந்து ஜாலியாக கிளம்பி வந்தேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னோட ஃபேன்ஸ் தான். ஸோ நீங்கள் இல்லாமல் நான் கண்டிப்பாக இல்லை. அண்ட் ஹிப்ஹாப் தமிழ் அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி ஒரு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இல்லாட்டி கொஸ்டின் கேட்பாங்க, டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துடுறேன். ஸோ வந்து என்னோட ஹிப்ஹாப் தமிழான்னு சொன்னால் ஒருத்தர், ஏன்னா நான் என் பேர் ஆதி, வீட்டில் தெரியக்கூடாதுன்னு ஆதிங்கிற பேர் ஹிப்ஹாப் தமிழான்னு மாற்றி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஹிப்ஹாப் தமிழால் மொத்தம் 2 பேர். என்னோட முதுகெலும்பு எல்லாமே அவன் தான். ஸோ நான் தமிழாக தான். உண்மையான ஹிப்ஹாப் வந்து ஜீவா. எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுவான், என்னை மேடையில் ஏற்றக்கூடாது அப்படின்னு. ஸோ அவனுக்கும் சேர்த்து வாங்குற கைத்தட்டு தான் நான் தனியாக வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஹிப்ஹாப் தமிழால் மொத்தம் 2 பேர்னு எல்லார்கிட்டையும் சொல்லி யார் அந்த ஜீவான்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, சும்மா சீனு, வரமாட்டான் ஸ்டேஜுக்கு, அவ்வளோதான். ஸோ வந்துட்டு ஸோ வந்தால் நல்லா இருக்கும்னு வரலாமே. ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஸோ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து எதுவுமே நோ சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சும்மா ஒரு ஜாலிக்காக வேட்டி கட்டிட்டு வரலான்னு சொன்னேன். நாங்கள் 3 பேர் தான் கட்டு வருவோம்னு சொன்னால் VFF V மியூசிக் எல்லாத்தையும் வேட்டியில் தான் வரணும் அப்படின்ட்டாரு. ஸோ சும்மா ஒரு ஆசை தான், வேட்டி கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஆடியோ லான்ச் வேட்டி கட்டிட்டு வந்துட்டோம். எதாவது பேசுறியா? இல்லையே, பேச மாட்டேன். தனியா இங்கே வா. அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஏன்னா நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அங்கேருந்து தான் இங்கே வந்தேன். அண்ட் அதனால டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. இந்த படத்தில் பாடின எல்லாருமே ஈவன் பாப்புலர் சிங்கர்ஸ் லைக் கைலாஷ் கேர், மோஹித் சௌஹான், குட்லே கான், ஒரு லெஜெண்டரி ராஜஸ்தானி ஃபோக் சிங்கர். படத்திலே பாட மாட்டார், பட் எங்களுக்காக இந்த படத்தில் இதானார். அண்டு ஆக்சுவலாக இது என்னோட முதல் தமிழ் திரைப்படம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹாலிவுட்டில் ஸ்மர்ஃப்ஸ் 2ங்கிற படத்துக்கு ஒரே ஒரு பாட்டுக்கு மியூசிக் பண்ணேன். ஸோ இது என்னோட படம்னு சொன்னால் இது செகண்டு, ஆனால் தமிழ் திரைப்படம் சொன்னால் ஃபஸ்ட்டு. ஸோ விஷால்னா சுந்தர்னாக்கு ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு, எங்கள் 2 பேர் மேலே நம்பிக்கை வச்சு, சின்ன பசங்கன்னு இல்லாமல் நான் முதல் தடவை போனேன்னே ஒரு பாட்டாக பண்ணி இனிமேல் பண்ணுற ஐடியா இல்லைங்க. ஏன்னா ஒரு பாட்டுக்கு தான் கூப்பிட்டாங்க, இனிமேல் ஐடியா இல்லைங்க, பண்ணால் ஃபுல் படம் அப்படின்னு. அப்போ சொன்னார், தம்பி 6 பாட்டுப்பா, 6 மியூசிக் டைரக்டர் பண்ணார். இல்லைங்க, பண்ணால் ஃபுல்லாக தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ வந்துட்டு எதுவும் கோச்சிக்காமல் சரி இவன் பாட்டெலாம் கேட்டு ஓகே நீயே பண்ணிவிடு அப்படின்ட்டாரு. அப்போ ஒரு வார்னிங் கொடுத்தாரு, எனக்கு சரியாக புரியல. 6 பேர் பண்ண வேண்டிய வேலை பண்ணிடுவே அப்படின்னாரு. இப்போ தான் புரியுது. 1 மாதத்தில் எல்லா பாட்டும் முடிக்கிறதுக்குள்ளே சரியாக தூங்கக்கூட முடியல. ஸோ ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தான் ஆசைப்பட்டோம். இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்த எல்லா ரசிகர்களுக்கும் நன்றி. அண்ட் இந்த ஆல்பமில் பாடின எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு டெடிகேஷன். எல்லா பாட்டும் நானே எழுதிட்டேன். என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து வாயிலே சூப்பரா வடை சுடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அவர் பேசினா மாத்திரம் போறாது, எங்களுக்கு ஏதாவது பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க 2 லைன் பாடு. வடை சுடுவான்னு இல்லை, ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா டிவி ரேடியோ எதுலையும் போட மாட்டாங்க. முதல் முறை எல்லாரும் கவர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியதுலாம் தெரிவிச்சிடலான்னு ஒரு இதுதான். பாடணுமா? கண்டிப்பா. இந்த பாட்டு ஒரு பாட்டு தான் இன்னும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னா அது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு ரேப். Girl you like Jodika, can I be a Syria? 6-pack coming soon, Pakaniyu Variya, Mutamunnu Tariya, Povo Mojaliya, money in the bank like Vijay Mallya, Deepika Padukone, Zama telephone, na kandikave maten, Satyama nambunga, Aishwarya Rai, I'll say bye, Penayile Pathi ni solladi hi, Superman, Spider-Man, Batman, He-Man, இவர்கள் வரிசையில் hip-hop தமிழன் superhero, baby let's go, London, Paris, Sydney, Tokyo, முத்தமுன்னு தந்தாலடி நானு வைரமுத்து, ஊருக்குள்ள கெட்டு பாரு நாங்க கொஞ்சம் கெத்து, சத்தியமா தேவையில் உங்க பொண்ணோட சொத்து என்ன வேண்டாம் என்று சொன்னா நானும் போவேன் செத்து. நன்றி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஆக்சுவலாக என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு. நான் நிறைய பேசிட்டேன், அதான் என்ன பேசிட்டு இருக்கணும்னு தெரியல. ஸோ நன்றி.